இப்போ சில பேர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்ப்பீங்க. ஓகேவா, நான் 15 இயர்ஸ் பிடி மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் ஒரு 8 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா சிபிஎஸ்சி இப்போ நிறைய ஸ்கூல்ஸ் வந்துருக்கலாம், பட் பிஃபோர் 10 இயர்ஸ் முன்னாடி சிபிஎஸ்சி ஸ்கூல்லாம் கிடையாது. இப்போ தான் நிறைய வந்திருக்கும். அப்போலாம் ப்ளஸ் பண்ணும்போது நிறைய நாங்கள் பார்த்துருக்கோம். ஓகேவா, நிறைய டோர்னமெண்ட்ஸ், நிறைய நிறைய ஸ்டேட் வந்து மேட்ச் இருக்கும். ப்ளஸ் வந்து அதெல்லாம் ஸ்டேட் மேட்சஸ். ஓகேவா, ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு என்னென்னா நீங்கள் போய் ஸ்டே பண்ணுற இடம், சப்போஸ் நீங்கள் ஸ்டே பண்ணும்போது கோச்சஸ் என்ன சொல்கிறாங்க எல்லாமே நீங்கள் வந்து கேட்கணும். ஓகேவா, நீங்கள் என்ன மார்னிங் உடனே நீங்கள் நினச்சிட்டுக்கலாம். மார்னிங் உடனே சப்போஸ் நான் ஒரு நாள் நான் ஸ்டே பண்ணுறேன். மார்னிங் எல்லா டீமுமே பாருங்கள், சில பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. காலையில் போயிட்டுனா ஒரு அதர் பிளேசஸ் போகும்போது நீ என்ன பண்ணணும், மார்னிங் எழுந்துச்சு 5 o'clock 4:30 எழுந்துச்சு. இன்றைக்கி மேட்ச் இருக்கோ இல்லையோ ஜென்ரல் வார்ம் அப் பண்ணிகிட்டே இருக்கும். வார்ம் அப் பண்ணிட்டு உங்கள் ஸ்கில் வைஸ் ட்ரெயின் அப் பண்ணணும். நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துக்கலாம். சப்போஸ் நம்ம ஒரு இந்தியன் டீம் வந்து வெளியே மேட்சஸ் பண்ண ஃபுட்பால் ஆர் கிரிக்கெட் எங்கே போனாலும் ஒரு 3 days or 5 days வந்து ட்ரையல் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அட்மாஸ்பியர் அந்த பாடி ஸ்ட்ரக்சருக்கு அவங்க சூட்டபிள் ஆகணும். ஓகே, அந்த ஏரியா வந்து அந்த டெம்பரேச்சருக்கு இப்போ ஆஸ்திரேலியா நான் போகிறேன், அந்த டெம்பரேச்சர் எனக்கு செட் ஆகாது. ஸோ அந்த ஏரியாவுக்கு ஒரு 5 days வந்து கேம்ப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேட்சஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, ப்ராக்டிஸ் மேட்ச் போய் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எப்போ போனாலும் இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் இப்போ நாங்கள் வெளியில் கூப்பிட்டு போகிறோன்னா, நீ இங்கேயே பார்த்துட்டு இருக்க, இங்கேயே நிறைய டர்ஃப் நிறைய இடத்துல கிரவுண்ட் இருக்கும். பட் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த நாங்கள் வந்தது என்னென்னா, ஒரு அச்சீவ்மெண்ட் என்னென்னா, இங்கே நான் இவ்வளோ பெரிய அகாடமிஸ் ஆரம்பிச்சது ரீசன் என்னென்னா, இதுலேருந்து யாராவது அச்சீவ்மெண்ட்ஸ் நிறைய பெரிய பிளேயர்ஸ் உருவாகணும். ஓகேவா, அதுதான் நேம். உனக்கும் நீ அதை நோக்கி தான் நீ போகிற. ஓகேவா, எல்லா ஸ்போர்ட்ஸும் எல்லாம் இப்போ நீங்கள் நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் வந்து 14 இயர்ஸ்லேயே அவன் வந்து 100 அடிக்கிறான்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அவன் அதுக்காக எவ்வளோ டெடிக்கேஷனாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான். ஓகே, அது இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ சப்போர்ட்டிங்காக இருந்தாங்க. உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இவ்வளோ சிட்டியில் இவ்வளோ பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க, இவ்வளோ பெரிய அகாடமியில் உங்களை வந்து அகாடமி சேர்த்து விட்றாங்க, ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்துட்டு உங்கள் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டிங். உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் ஏதோ பெருசாக வந்து வின் பண்ணி அப்படி பண்ணல, நீங்கள் ஏதோ அவங்க கொடுத்ததுக்கு ஏதோ சாட்டிஸ்ஃபேக்ஷன், நீங்கள் ஏதோ வின் பண்ணி எக்ஸாம் வைக்கிறாங்க. உன்னோட ரிசல்ட்ஸ் நீ என்ன படிச்சுட்டு காட்ட போகிறாங்க. ஸோ அது மாதிரி தான் நீ இவ்வளோ நாள் நீ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க பார்த்தியா, இதோட ரிசல்ட்ஸ் வந்து மேட்ச்சில் நீ ப்ரொடியூஸ் பண்ண போகிற. ஸோ அதோட ரிசல்ட்ஸ் எனக்கு காட்டணும். கான்ஃபிடண்ட்டாக இருக்கும் மேட்ச். அப்போ நீ எப்போவுமே வந்து நீ வந்து இதாக இருக்கக்கூடாது. நீ அதாவது அவன் எவ்வளோ பேர் ஆப்பனட்டாக இருந்தாலும் சரி, உன்னோட ஏஜ் அதிகமாக இருந்தாலும் சரி, நீ எப்பயும் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். என்னால் எல்லாருமே ஹேண்டில் பண்ண முடிய கெப்பாசிட்டி இருக்கணும்னு திங்க் பண்ணணும். ஓகேவா, மற்றவனை பார்த்து எப்போவுமே பயப்படு. பயந்துட்டுனாலும் மேட்ச் லூஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா, நீ ஆப்போனண்ட் பார்த்து பயந்துட்டாலே மேட்ச் போயிடுச்சுன்னு அர்த்தம். நீ கான்ஃபிடண்டாக இருக்கணும். அவன் எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் சரி, உனக்கு அவன் கீழே தான் அப்படின்னு சொல்லி நீ ஆடினா மட்டும்தான் அவனால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸ்போர்ட்ஸ் பொறுத்தளவு இங்கே 1,00,000 பேர் ஓடலாம். ஓகேவா, 1,00,000 பேரில் ஃபஸ்ட்டு வரணும்னா கோல்டு கொடுப்பாங்க. ஓகேவா, ஆனால் சார் எனக்கு நான் ஃபஸ்ட் இடத்துல வின் பண்ணலை, நான் ஆக்சுவலி ஒரு 6 years 7 years நீ லாங் ப்ராசஸ் பண்ணால் தான். நீ இப்போயே நான் மரம் வச்சுட்டேன் சார், இப்போயே எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா, இது லாங் ப்ராசஸ் ஆகும். நீ கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்போ தான் நீ சக்ஸஸ் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து உனக்கு ஒரு சின்ன ஒரு இனிஷியேட் மாதிரி ஒரு மேட்சஸ் கூட்டு போகிறது எல்லாமே. நீங்கள் அதில் என்னன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே நோட் பண்ணி போகுது. நீ ஒரு நோட் எடுத்துகிட்டு போ, ஒரு பென் வச்சுக்கோ, உன்னுடைய ஹேண்ட்பேக் வச்சுக்கோ. மேட்ச் ஆடும்போது ஆப்போனட்டில் ஆடுறவங்கலாம் என்னென்ன ப்ளஸ் எப்படிலாம் ஆடுறான், எப்படிலாம் இருக்கான், அவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து அவன் எப்படிலாம் இருக்கான் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோ. உனக்கு எல்லாம் ஃபியூச்சரில் கிளிக் ஆகும். ஓகேவா, ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணு. அவன் என்னெல்லாம் நெகட்டிவாக பண்ணுறான் எல்லாத்தையும் திங்க் பண்ணு. நீ ஆடும்போது என்னெல்லாம் மைனஸ் பண்ணுற, கோச்சஸ் என்ன சொல்கிறாங்க, நீ அதெல்லாம் கேட்குற, டக்குனு சப்ஸ்டியூட் சேஞ்ச் பண்ணி எல்லா விஷயத்தையும் நீ நோட் பண்ணிக்கோ. உன் மைண்ட் செட்டில் நான் இந்த மிஸ்டேக் பண்ணுறேன், நெக்ஸ்ட் மேட்ச்சில் அதை பண்ணக்கூடாது. மிஸ்டேக் பண்ணாமல் யாருமே கிடையாது. ஓகேவா, நீங்கள் 1,00,000 பேர் கிளாப் பண்ணலாம், பட் உள்ள ரியலாக ஃபீல்டில் ஆடுறவங்க தான் தெரியும் அந்த பதட்டம் எல்லாமே. ரியலாக ஆடப்போது ஹீரோ நீங்கள் தான். ஸோ அங்கே ஆடும்போது நிறைய டிஃபிகல்ட் இருக்கும். ஸோ ஆட முடியாது, ஆப்போனட் முன்னோட பலமாக இருப்பான். எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணி ஆகணும், உள்ளே இருக்கிறது தான். ஸோ உன்னோட மைண்ட் செட் ஃபஸ்ட்டு முக்கியம். அதுக்கு தான் நாங்கள் நிறைய மேட்சஸ் எடுத்து கொடுப்போம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டெல்லாம் நீ பார்த்தோன்னா உனக்கு பதட்டமாக இருப்பீங்க. இப்போலாம் மேட்சஸ்லாம் உங்கள் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி வந்துடுச்சு. ஸோ கண்டினியூஸாக நீங்கள் மேட்சஸ் போக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வரும். நிறைய மேட்சஸ் ஆடணும், அந்த பயம் நிறைய போனதுக்கப்புறம் நீ ஆட்டோமேட்டிக்காக நீ ரியலேட்டாக பிளேயராக மாறும். சில பேர் மேட்சே வேணாம் சார், நான் சும்மாவே இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்படி இப்படி போயிடணும் அப்படின்னு நிற்காது. எதுவும் வந்தாலும் டூ ஆர் டை. நீ வந்து அதை போய் நின்னா மட்டும்தான் அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, இது லாங் டைம். இப்போ வந்து ஹைதராபாத் அங்கெல்லாம் போகிறேன்னா 5 years 6 years ஸ்கேட்டிங்லாம் எவ்வளோ பேர் அங்கங்கெல்லாம் மேட்ச் போகிறாங்க. இது பெரிய விஷயம் கிடையாது. பட் ஆனால் நீ மேட்ச் போகும்போது அங்கே எப்படிலாம் டிசிப்ளினாக இருக்கணும், ட்ரெயினில் போகும்போது எப்படிலாம் நீ ஹேண்டிலபிளாக இருக்கணும்,
ஒரே இடத்துல இருக்கணும், அவங்க கோச்சஸ் சொல்லிருக்கணும். அதே மாதிரி அங்கே எங்கே ஸ்டே பண்ணுற இடமும் சரி, ரெஸ்ட் ரூம் இருந்தாலும் எல்லாமே நீ வந்து உங்கள் வீடு மாதிரி திங்க் பண்ணியிருக்கணும். சேஃபாக நீங்கள் எல்லோரும் ஒரே இடத்துல கேதர் பண்ணணும். ஏதோ வந்தால் கோச்சுட்டு கேட்கணும். உன் திங்ஸை நீ சேஃபாக வச்சுக்கணும். சார் நான் 10,000 கூட்டு வச்சு தான் தொலைஞ்சி சார், இந்த ரீசனே இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நடக்கும். பட் நீ வந்து உன் பொருளை திங்ஸ் நீ தான் வச்சுக்கணும். ஜஸ்ட் நீ ஒரு லாக் மாரி எடுத்துட்டு போகும்போது ஒரு லாக் அண்ட் கீ ஒரு 100 rupees or 50 rupees நீ ஒரு லாக் அண்ட் கீ எடுத்துக்கோ. ஓகேவா? உன் திங்ஸை நீ லாக் பண்ணி வச்சுக்கோ. உங்களோட காஸ்ட்லி திங்ஸ்லாம் அதேமாதிரி காஸ்ட்லியான திங்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு போவாங்க. ஓகேவா? ஸோ ஏதாவது நீ கேஷ் எதனா இருந்தால் கோச்சுக்கிட்ட கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கோ. சப்போஸ் எதாவது வேணாலும் வீட்டில் பேரண்ட் கிட்ட வந்து சாப்பிட்ணும், உனக்கு எதாவது தேவைப்படுச்சுன்னா கோச்சுக்கிட்ட கேட்டு ஜிபே நம்பர் வாங்கி கூட உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. சரியா? இது பொறுத்தவரை உங்களுக்காக மட்டும்தான் பண்ணுறோம். நீங்களுமே அதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? மேட்ச் போய் நான் இது சொல்கிறது எல்லாமே ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக. ஓகேவா? ஆனால் நாம் எதுக்காக போகிறன்றதை திங்க் பண்ணிக்கணும். நீ எதுக்காக போகிற? மேட்ச் ஆடப்போம். ஓகே, இங்கே கூட ஒரு தென்னாம்பட்டில் மேட்ச் இருக்குது. எல்லா மேட்சும் பெஸ்ட்டாக ஆடணும். என்னை பொறுத்தளவு நான் ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமியோட நான் தான் ஓனராக இருந்தாலும் ஆனால் ஃபுட்பாலை நான் எப்படி லைக் பண்ணணும்னா இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும். வேர்ல்டு நம்பர் 1 கேம் ஃபுட்பால். ஆக்சுவலாக ஃபுட்பாலுக்காக உருவாக்கப்பட்ட கிரவுண்டு தான் இது. ரியலாக பார்த்தோம்னா தெரியும். 9th கிரவுண்டு, இதுவும் கிரிக்கெட் கிரவுண்டு, இதுவும் ஃபுட்பால் கிரவுண்டு. கிரிக்கெட் மற்ற கேம்ஸ்க்காக உருவாக்கணும், ஃபுட்பாலுக்காக உருவாக்கணும். பட் ஆனால் இங்கே இருக்கிற பீப்புள்ஸ்க்கு இதோட வேல்யூ தெரியல. பட் எனக்கு தெரியும், கோச்சஸ் தெரியும், நீங்கள் விளாடுங்க எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? இந்த அட்மாஸ்பியர் எதுக்காக உருவாக்கப்படுதுன்னு சொல்லி. ஓகேவா? ஸோ அதனால் வந்து ஃபுட்பால் வந்து வேர்ல்டு நம்பர் 1 கேமு. அந்த கேம் ஆட போகிறவங்க வந்து எப்படி இருக்குன்னு திங்க் பண்ணிக்கணும். எல்லாத்தோட பெஸ்ட்டாக எல்லாத்துலேயுமே சொல்கிறேன். அது ஸ்டடீஸாக இருந்தாலும் சரி, ஃபுட்பால் பிளேயர் எல்லாத்தையும் பெஸ்ட்டாக இருக்கும். நான் பார்த்த என்னோடய அனுபவத்தில் ஃபுட்பால் பிளேயர் தனியாக இருப்பான். எல்லாம் டிசிப்ளின்லேருந்து. ஏன்னா இந்த கேம் மட்டும் தான் எண்டூரன்ஸ் அதிகம். 90 minutes ஆடுறா சாதாரண விஷயம் கிடையாது. ஓகேவா? எல்லா விஷயத்தையும் இந்த கேம் தான் எல்லா சூட்டபிள் இருக்குது. இதில் நம்பர் 1 எல்லாமே நீ நினச்சிக்கோ. நீ எப்பவுமே பாசிட்டிவாக நீ தான் ஹீரோன்னு நினச்சிக்கோ. அப்போ தான் உன்னால் எல்லாம் சக்ஸஸ் பண்ண முடியும். நீ எப்பவுமே உன்னை நெகட்டிவாக திங்க் பண்ணாது. இன்னிங் லூசிங் அது வாழ்க்கையில் வரும் போகும். பட் ஆனால் நீ டிசைட் பண்ணிக்கோ. ஓகேவா? இந்த கேமே ஒரு பேஷனான கேம். மற்ற கேமை நான் சொல்ல விரும்பலை. பட் இருந்தாலும் ஃபுட்பாலோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். அது எவ்வளோ ஃபேன்ஸு. சாதாரண ரொனால்டோ ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்டஸ் போடணும், அது உலகம் ஃபுல்லாக எவ்வளோ ஃபீலாக உங்களுக்கு தெரியும். மற்ற கேம்ஸ்லாம் அது கிடையாது. அதுலேயே உனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கேமோட வேல்யூ என்னன்னு. அந்த கேம் ஆடுறனா நீ இந்த கேமை வந்து ஒரு 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 ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணி இந்த கேமில் இருக்கும். ஓகேவா? அதேமாதிரி என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, என்ன ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் சரி, தயவுசெய்து ஸ்டடீஸை மட்டும் யாரும் விட்டுறாதீங்க. ஓகேவா? நீங்கள் எவ்வளோ பெரிய தூரத்துக்கு போனாலும் சரி, உங்கள் படிப்பு மட்டும் தான் முன்னாடி பின்னாடி நிற்கும். ஓகே, இன்றைக்கி பேரண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஸ்டடீஸ் இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன்னா என்னோடய ஸ்டடீஸ் மட்டும் தான். நான் பெரிய பிளேயர் சார் அதனால கிடையாது. அது எனக்கு கூட சப்போர்ட் பண்ணிச்சு ஒருத்தரும். பட் என்னோடய ஸ்டடீஸ் மட்டும் தான் என்னை எல்லா தூரத்துக்கும் கூட்டு போச்சு. ஓகேவா? நான் எம்பிஎட் எம்ஃபில் 15 years ஒர்க் பண்ணி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே என்னோடய படிப்பு தான். அதனால் அவனுக்கு வந்து இது ஒரு பர்சன்டேஜ் மாதிரி தான் அந்த ஸ்போர்ட்ஸ். பட் எக்காலத்துக்கு வந்து நிறைய கோச்சஸ் சொல்லுவாங்க, விளையாட்டில் ஆனால் விளையாடு, உனக்கு நல்லா பண்ணு, உனக்கு பெஸ்ட்டாக பண்ணு. ஓகேவா? நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச்சான்னு சொல்கிறேன், பண்ணு. ஆனால் ஒரு பர்சன்டேஜ் கூட ஸ்டடீஸை பற்றி இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மட்டும் டீமோட்டிவேட் ஆகிடாது. இப்போ எல்லா இடத்துலையுமே உன் படிப்பு மட்டும்தான் உனக்கு சப்போர்ட்டிவாக நிற்கும். ஓகேவா? நீ எது வேணாலும் உன்கிட்ட இழந்துட்டு போயிடும். உங்கள்கிட்ட நீ கோடிக்கெல்லாம் பணம் இருந்தாலும் சரி, உன்னோட படிப்பு மட்டும் உன்னால் யாராலும் எடுக்க முடியாது. அது கடைசி வரைக்கும் கூட நிற்கும். அதெல்லாம் நல்லா படித்து நீ நல்லா படித்தா இந்த ஸ்போர்ட்ஸ் நீ காலேஜ்லாம் போகும்போது நீ ஹீரோவாக இருப்ப. காலேஜாக போகும்போது அவன் ஃபுட்பால் பிளேயர் அவங்களுக்கு நான் சான்ஸ் கொடுப்பேன். அப்பப்போ நீ விட்லாஸ் ஆகும். இப்போ உனக்கு சான்ஸ் கிடைக்கிறதோ இல்லையோ, நீ லாங் பேக் நீ இருந்துகிட்டே இருக்கும். சில பேர் வந்து சின்ன வயசுலேயே விளையாடுவாங்க, 2 வருஷம் ஆனால் இல்லை என் பையன் விளையாடிட்டே இருக்கான், எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, விளையாட மாட்டான், அப்படியே தோண்டி விட்டுருவாங்க. இது கடைசி வரைக்கும் யார் ட்ராவல் பண்ணுறாங்க அவன் சக்ஸஸ் பண்ணுவாங்க. 11th 12th வரைக்கும் வரமாட்டான் யாருமே. 10th வரேன் சார் போர்டு எக்ஸாம் தான் விட்டுருவாங்க. பாதி 12th சார் போர்டு எக்ஸாம் விட்டுருவாங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் இதை ஸ்டடீஸையும் இதுவும் மேனேஜ் பண்ணி அவன் ஒருத்தன் மாதிரி வரணும், இன்னும் சக்ஸஸ் ஆகும். இப்போ எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் ஸ்ட்ரகிள் இருக்குது. ஓகேவா? இங்கே எவ்வளோ சென்னையில் எவ்வளோ பிளேயர்ஸ், எவ்வளோ கோச்சிங் சென்டர் இருக்குது. பட் ஆனால் என்னை பொறுத்தல என்னன்னா, லட்சம் பேர் இருந்தாலும் நான் சாதிக்கணும்னு நீங்கள் கான்ஃபிடண்டாக நம்மளும் பண்ண முடியும். நீங்கள் கான்ஃபிடண்டாக இருங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், என்டர்டைன்மெண்ட்டுக்காக வராதிங்க, ஸ்போர்ட்ஸ் ஒரு வீராக நினைங்க, அப்போ தான் சக்ஸஸ் பண்ணுங்கள். சார் நான் வரேன் சார், கோச்சிங் சும்மா அனுப்புகிறேன் சார், என்டர்டைன்மெண்ட் கேம் வரேன் சார். உங்களை விட உங்களுக்கு பாருங்கள், கேமை விட உங்களுக்கு ட்ரில் எந்தளவுக்கு கொடுக்குறான் பார்த்து, எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு உங்களுக்கு ட்ரைனிங்லாம் வந்து காலேஜ் லெவலில் யூனிவர்சிட்டி லெவலில் கொடுத்து கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே. ஸோ அந்தளவுக்கு ஃபெசிலிட்டியும் சரி, எல்லாமே சரி. எது வேணால் அவங்க நல்லா இம்ப்ரூவ் ஆகணும். நான் இன்றைக்கி கூட என்னோட ப்ராக்டிஸ் மேட்ச் உங்களுக்கு என்ன கோச்சிங் சொல்லிட்டேன், உங்களுக்கு என்ன சப்போர்ட்டிங் என் சைட்லேருந்து நான் கொடுக்குறேன் சார். அவனை எப்படியாவது உருவாக்கிடுங்க, எப்படியாவது அவனை பிளேயராக மாற்றுங்க சார்.
இந்த சென்னையில் அவங்க ஒரு பிளேயர் ஆனால் நாளைக்கு ஒரு காலேஜ் போகும்போது ஒரு ஃபார்ம் 3 எல்லாம் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அவன் காலேஜில் யூஸ்ஃபுல் ஆகும். லட்சம் பேர் போவான், எல்லாரும் ஒரே மார்க் வச்சுருப்பான். ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கவங்க அவன் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. எல்லாருமே 90% மார்க் உள்ளே போவான். நீ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உங்கள் பர்சன்டேஜ் இருக்கும்போது உன்னை தான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டே ஸ்போர்ட்ஸ் கோட்டா எடுப்பாங்கல்ல பிளேயர். எங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி எல்லா யூனிவர்சிட்டியிலும் சரி காலேஜ் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஸ்போர்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீ அது வந்து டெடிக்கேஷனாக ஃபுல் பேட்ச்டாக நீ நல்லா பண்ணுனா சூப்பராக சக்ஸஸ் பண்ணுவோம். ஓகேவா? அது மாதிரி ஹெல்த் வைஸும் தெரியும். ஃபுட்பால் பிளேயரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு தெரியும். ஓகேவா? மற்ற கேம்ஸ்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் கேம். சார் நான் ரேக்கெட்டு பேட்மிண்டன் சார் கிரிக்கெட் ஆடுறேன்னா நான் ஒரு எக்யூப்மெண்ட் வச்சு விளையாடுறேன். பட் ஆனால் ஃபுட்பால் பிளேயர் அப்படி கிடையாது. நீ தான் விளையாடுற. ஓகேவா? உன்னோட கால் தான் படுத்து, உன் கை தான் படுத்து, உன் ஷோல்டர் தான் படுத்து. ஸோ இந்த கேமோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுது. ஓகேவா? இது சின்னதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறோம். சரியா? நல்லா பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். ஃபுட்பால் ஓப்பனாக சொன்னாலும் எனக்கு ஃபுட்பால் பிடிக்காது. நான் சொன்னது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறேன். பட் ஐ லவ் கிரிக்கெட். ஆனால் என் பையன் அவ்வளோ க்ரேஸியாக இருக்கா அந்த ஃபுட்பாலில். ஸோ இங்கே சேர்க்க வேண்டாம் தான் அந்த ஃபுட்பால். பிகாஸ் இது தேர் டென் ஸ்போர்ட்ஸில் அவர் அங்கே ஃபுட்பால் கற்றுட்டு இருந்தாங்க. இஸ் மை ஃப்ரெண்ட். டென் ஸ்போர்ட்ஸோட மணி வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அங்கேயே கற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு பர்சனலாக அவர்கிட்ட பேசுங்க. ஸோ அவர் ஒரு இன்புட் கொடுத்தாரு எனக்கு. ஸோ அதுலேருந்து ஐ அண்டர்ஸ்டுட் வாட் த வேல்யூ ஆஃப் ஃபுட்பால். பிகாஸ் என்னோட அப்பா ரொம்ப நெக்ஸ்ட் 10 ஸ்போர்ட்ஸு ஃபுட்பால் மட்டும்தான். ஆனால் அவருக்கு அந்த டைம் ஆஃப் பீரியடில் அவருக்கு அந்த ஒரு ஃபெசிலிட்டி கிடைக்கல. அந்த பீரியட் ஆஃப் டைம்லலாம் யாருமே அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்க மாட்டா. அவங்க ஸ்கூலில் விளையாடுற மாதிரி விளையாடு. இன்னைக்கு இவ்வளோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சு இவ்வளோ ஒரு ஃபெசிலிட்டியும் கொடுத்து ஒரு கேரிங் கொடுத்து ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி அட்மாஸ்பியர் மாதிரி உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறது தட் இஸ் ரியலி ஏ கிரேட் திங் விச் ஐ வாண்ட் டு கிவ் ஆஸ் அப்ளாஸ் டு த பீப்புள். காரணம் அதை நம்ம அதை ஆதியம் பண்ணணும். காரணம் எந்த விஷயம் பண்ணும்போதும் நம்ம ஆதியம் பண்ண வேண்டியது அவங்களுக்கு மோட்டிவேஷனும் கொடுக்கணும். நம்ம படிக்கிறோம், நமக்கு ஃபீஸ் கொடுக்குறோம், அது மட்டும் இல்லாமல் வி ஷுட் ஹேவ் ஏ பாண்டிங் வித் அதர்ஸ். ஸோ அந்த பாண்டிங் இருக்கும்போது தான் அந்த வெதர் இட் இஸ் கோச், வெதர் இட் இஸ் ஸ்பீப்பர் ஆனால் கூட அந்த அவங்கள்ட்ட நம்ம ரெஸ்பெக்டோட தான் நல்லா இருக்கும். ஸோ நாளைக்கு நம்ம இந்த லெவலில் முன்னாடி வரும்போது ஐ எம் வெரி ஷுவர் மேபி யாரு சார் சொன்ன மாதிரி மேபி இந்த ட்ரிப்பில் இல்லாட்டா கூட டே வில் கம் விஜயன்ஸ் ஃபுட்பால் கிளப்லேருந்து பெயின் எடுக்கிற எல்லாருமே தே வில் பி சக்சீட் இன் லைக் எனிதிங் இன் தேர் லைஃப் வெதர் இட் இஸ் ப்ரொஃபஷனல் டோட்டல் எல்லாமே வந்துருவாங்க. காரணம் அவரே இப்போ ஒரு டெய்லி ஸ்ரவன் சாய் இஸ் சோ கிரேஸ். 5 o'clock எல்லாம் பார்த்தது நான் இது வரைக்கும் பார்த்தது லைஃப்ல. பட் இது கம்மி ஃபார் த ட்ரைனிங் எவ்ரிடே. ஆரம்பிச்சு எழுந்திருக்கிறது, ஆரம்பிச்சு வர்றது. ஸோ பிகாஸ் யூ டான்ட் வாண்ட் டு மிஸ் த கிளாஸஸ். ஸோ தட் இஸ் த டிசிப்ளின் வில் ஹேப்பன். அவர் சொன்னது கரெக்ட். ஸோ 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்திருக்கு ஆட்டோமேட்டிக்கலி இஸ் கெட்டிங் தட் ஆட்டிடியூட். ஸோ இதுதான் முக்கியம். இட் வில் பி ஹேப்பன். ஸோ ஆல் த பெஸ்ட் டு ஆல். டூ வெல். லெட் கம் அப் வித் சம் குட் நியூஸஸ். நம்ம அதை கப்பு வேணும்னு நம்ம கேட்கல. பட் அந்த ஒரு எஃபர்ட்டுக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. பிகாஸ் எல்லா பேரண்ட்ஸும் இருக்காங்க. We have to give a value for all the parents. I wish you all the best and succeed in a better manner. Thank you.